ஏபி ஃபார்ம் வெல்கம் பேக். ஸோ இந்த 2026ஓட நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோவாக தான் இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நங்கநல்லூரில் லொக்கேட் ஆயிருக்க வெற்றிவேல் சினிமாஸில் தான் வந்திருக்கோம். இங்கே அவங்களோட செகண்ட் ஸ்க்ரீனான வேலன் ஸ்க்ரீன் இப்போ ரெனோவேஷன் முடிச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பொங்கலுக்கு. அதோட ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வெற்றிவேல் சினிமாஸோட மெயின் ஸ்க்ரீனான வெற்றி ஸ்க்ரீனோட ரிவ்யூ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன அதை பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தியேட்டர் ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் நிறைய vlogs தான் நீங்க வந்து நம்ம சேனல்ல மிஸ் அவுட் பண்ணாம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வேலன் ஸ்க்ரீனோட ரிவ்யூக்குள்ள போலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது தான் வெற்றிவேல் சினிமாஸோட செகண்ட் ஸ்க்ரீனான வேலன் ஸ்க்ரீன். ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்சு இப்போ இந்த பொங்கல்ல இருந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ஆப்ரேட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஸ்க்ரீன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஸ்க்ரீனு. ஸோ இங்கே இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் தீமில் வந்து பண்ணியிருக்காங்க. சீட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளான பிளாக் கலர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்ஸை பார்த்தாலே தெரியுது நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கில் இருக்குது இந்த சீட்ஸும். ஸோ இந்த இன்டீரியர் பிளாக் ப்ளஸ் ஸ்க்ரீன் ப்ளஸ் இந்த சீட்ஸுமே வந்து பிளாக் கலரில் கொடுத்திருந்தது இன்னுமே இந்த ஸ்கிரீனுக்கு ஒரு நல்ல ஒரு பிரீமியமான ஒரு லுக் வந்து தருது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கிரீன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா எட்ஜ் டு எட்ஜ்ல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியோட 2K லேசர் ப்ராஜெக்டை தான் வந்து யூஸ் பண்றாங்க. அது கூடவே ஆடியோக்கு பார்த்தோம் அப்படின்னா லேசர் டால்பி 7.1 ஆடியோ தான் இங்க வந்து இந்த ஸ்கிரீனுக்கு வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. பழைய ஸ்கிரீன்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து பால்கனி பிளஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த ஸ்கிரீனை டோட்டலா ஒரு ஸ்டேடியம் செட்டப்க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது இன்னுமே வந்து இந்த ஸ்கிரீனோட வியூவிங் ஆங்கிள் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல எப்படி ஒரு மெயின் ஸ்கிரீன் அண்ட் செகண்டரி ஸ்கிரீன் இருக்குமோ அந்த மாதிரி இந்த தியேட்டர்ல வெற்றி ஸ்கிரீன் மெயின் ஸ்கிரீன், அதுக்கப்புறம் இந்த வேலன் ஸ்கிரீன் வந்து செகண்டரி ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. இப்போ இந்த செகண்டரி ஸ்கிரீனால வேலன் ஸ்கிரீனுக்கு நேமுமே வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த நேம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீனுக்கு V1 ஸ்கிரீன் அப்படின்னு வந்து பேரை வந்து மாத்தி வச்சிருக்காங்க. இந்த ஸ்கிரீனுக்கு இவங்க சார்ஜ் பண்ற டிக்கெட் ஃபேர் பார்த்தோம் அப்படின்னா 130 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. பெரிய படம் வருது அப்படின்னா, பெரிய ஸ்டார்ஸோட மூவி வருதுன்னா அப்போ மட்டும் 190 வரைக்கும் சார்ஜ் பண்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வெற்றிவேல் சினிமாஸோட டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக் மை ஷோவில் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அது கூடவே நீங்கள் வந்து வெளில இருக்க புக்கிங் கவுண்டர்லையுமே வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொன்னது என்னன்னா, புக்கிங் கவுண்டரில் யூபிஐஸ் வந்து வாங்க மாட்டாங்க, ஜிபே பண்ண முடியல, கேஷ் மட்டும் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எல்லா இஷ்யூஸுமே வந்து இப்போ ரிசால்வ் பண்ணிட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து யூபிஐல கூட பே பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து புக் மை ஷோவில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா டால்பி 4K அப்படின்னு காட்டுறது வந்து மெயின் ஸ்க்ரீனான வெற்றி ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் டால்பி லேசர் 7.1 அப்படின்னு காட்டுறது பார்த்தோம் அப்படின்னா இந்த வேலன் ஸ்க்ரீன், அதாவது இப்போ புதுசாக நேம் மாற்றிருக்க V1 ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வேலன் ஸ்கிரீனோட டோட்டல் சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 156 சீட்ஸ் இருக்கு. ஏரோல ஆரம்பிச்சு எம் ரோ வரைக்குமே வந்து இந்த ஸ்கிரீன்ல வந்து சீட்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீட்ஸ் நல்லா பிளாக் கலர்ல கொடுத்துருக்கிறது இந்த இன்டீரியருக்கு ரொம்பவே வந்து ஆப்டா சூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெற்றி ஸ்கிரீன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்பிள் கலர் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பர்சனலா இந்த பிளாக் கலர் சீட்ஸ் இன்னுமே வந்து ப்ரீமியமா வந்து ஃபீல் ஆகுது. நான் வந்து இப்போ உட்காந்தே காட்டுறேன் இந்த சீட்ஸ்ல. ஸோ இந்த சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்லைடிங் சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து உட்காரத்துக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் வந்து லெக் ரூமுமே வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த வே கிட்ட உட்காந்துருக்கேன். அதனால வந்து முன்னாடி லெக் ரூம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதுவாக தெரியலாம். இப்போ நான் மேலே போய் வேற ஒரு சீட்ஸில் உட்காந்து காட்டுறேன். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக புரியும் அது.
ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் கொஞ்சம் மேலே வந்து உட்காந்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தோம்னாலுமே வந்து எனக்கு பர்சனலாக இந்த லெக் ரூம் வந்து நல்லா கரெக்டாக வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த சீட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அதே மாதிரி உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னால் நல்லா சாஞ்சு உட்கார முடியுது. ஸோ இந்த ஸ்லைடிங் சீட்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்மளோட வெற்றிவேல் சினிமாஸ்க்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ அதோட கியூஆர் கோட் நான் இங்கே தரேன். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வர பெரிய பெரிய மூவிஸோட அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து புக்கிங் டைம்ஸ் எல்லாமே வந்து அந்த சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க லைவா. ஸோ நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கிங்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் என்னென்ன ஷோஸ் ஓடுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்லேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப் சேனல்லையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சின்ன ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ரெனோவேஷனுக்கு முன்னாடி இருந்த இந்த வேலன்ட் ஸ்க்ரீனும் இப்போ ரெனோவேஷனுக்கு அப்புறம் இருக்க இந்த வேலன்ட் ஸ்க்ரீனும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இன்டீரியர் வைஸாகவும் சரி, சீட் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், இவங்களோட ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது முன்னாடி ரெனோவேஷனுக்கு முன்னாடி இருந்ததை விட 10 டைம்ஸ் இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த ஸ்க்ரீன் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த ஸ்க்ரீனுக்கு டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா புக் மை ஷோவில் லேசர் டால்பி 7.1ன்னு காட்டுற அந்த ஸ்க்ரீன் தான் வந்து இந்த வேலனோட இப்போ புதுசாக நேம் மாற்றிருக்க V1 ஸ்க்ரீன் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய தேட்டர் ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து vlogs, இந்த மாதிரி நிறைய நம்ம வீடியோஸ் வந்து போட போகிறோம் நம்மளோட சேனலில். அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் அவுட் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஹரிசரன் சைனிங்.